அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டிய வழிகாட்டுதலில் ஒரு நுட்பமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். பாருங்கள், விளையாட்டுக்கு கூட உங்கள் சகோதரர்களை நீங்கள் பதட்டப்படுத்தாதீர்கள். பயமுறுத்துதல் அல்லது அவர்களை பதட்டமடைய செய்தல் இதுவெல்லாம் வேண்டாம். லா துரவ்விஉல் முஸ்லிம ஃபஇன்ன ரவ்அத்தல் முஸ்லிமி துல்முன் அதீமுன். நீங்கள் ஒரு சகோதர முஸ்லிமை பதட்டப்படுத்துவது அல்லது அவரை பரிதவிக்க வைப்பது இது ஒரு மிகப்பெரிய அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநீதம். எனவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இத்தகுல் துல்ம, பிறருக்கு செய்யக்கூடிய அநீதத்தை தவிருங்கள். ஏனென்றால் அல்லாஹுவை பயந்து நீங்கள் அநீதம் இழைப்பதை தவிருங்கள். ஏனென்றால் அந்த அநீதம்தான் நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய இருளாக வந்து நிற்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அப்போ பதட்டப்படுத்துதல் கூட வேண்டாம் என்கிறார்கள். விளையாட்டுக்கு கூட செய்யாதீங்க. ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு உங்கள் சகோதரனுடைய ஒரு குச்சி, சாதாரண ஒரு சின்ன குச்சி, அதை எடுத்து அவருக்கு தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டு அவரை தேட விட்டு வேடிக்கை பார்ப்பது. இப்படி நம்ம விளையாட்டுக்கு செய்வோமல்ல, அவருடைய காலணி செருப்பை எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்வது, அல்லது அவருடைய அவருடைய வாகனத்தினுடைய கீயை எடுத்து மறைத்து வைத்துக் கொள்வது, அவரை தேட விடுறது, சுத்த விடுறது, நல்லா சுத்திட்டு வா அதுக்கு எடுத்து வந்து வாங்கிக்கொன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ரசூல் சொன்னார்கள், இதை கூட செய்ய வேண்டாம். லா யஅஹுது அஹதுக்கும் அஸா அஹீஹி லாஇபன் அவ் ஹாத்தன். விளையாட்டுக்கும் வேண்டாம், வினையாகவும் வேண்டாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து பயணப்பட்டிருக்காங்க. பயணத்திலிருந்து திரும்பக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடிக்கு கீழே எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க தங்களுடைய வாகனத்தை கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி அவர் என்ன செய்தார், தன்னுடைய வாகனத்தை ஒரு குச்சியிலே ஒரு கம்பிலே கட்டி வைத்துவிட்டு அப்படி கொஞ்சம் ஓரமாக படுத்து நல்லா கொஞ்சம் ஓய்வு எடுத்தார். இவங்க என்ன செஞ்சாங்க, கூட வந்தவங்க அப்படின்னா, அந்த வாகனத்தினுடைய கயிற்றுல அது கட்டியிருக்கும்ல, அந்த கயிற்றை தூக்கி இவருடைய காலில் தெரியாமல் கட்டி விட்டாங்க. கட்டி விட்டுட்டு அந்த வாகனத்தை கொஞ்சம் எழுப்பி விட்டாங்க. அது மிரளும் இல்லை, மிரண்ட உடனே அது கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது. அந்த வாகனத்திலிருந்து அந்த ஒட்டகத்திலிருந்து இவர் காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டதுனால அது ஆட ஆட இவரும் ஆடுறாரு. தானே ஆடத்தானே செய்வார். அது அங்கிட்டு திரும்புது, இவர் பிடிச்சி இழுக்குது. இதை பார்த்து சுற்றி இருந்த சஹாபாக்கள்லாம் வேடிக்கையாக சிரிக்கிறாங்க. ஒரு விளையாட்டுக்கு செஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரவ்விஅ முஸ்லிமா. அபூதாவுதில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அழகானதல்ல இன்னொரு முஸ்லிமை பதட்டப்படுத்துவது, பரிதவிக்க செய்வது. அவர் என்னவோ ஏதோ என்னாச்சோ தெரியலையே, நம்மளை யார் வந்து இப்போதானே போற முடிச்சுட்டு வர்றோம், வேற யாரும் காலில் கைத்தை போட்டு இழுத்து மறுபடியும் இங்கேயே கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்துக்கு ஆயிட்டாரு. அப்படிலாம் செய்யக்கூடாது, அது ஒரு நல்லதல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பயணத்துக்கு போனாங்க. ஒரு பயணம், எப்பொழுதுமே பயணத்துக்கு போனால் இன்னைக்கு மாதிரியான உண்டான போகிற வழியில் உண்டு கொள்ளலாம் என்பது கிடையாது அல்லவே. ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது பெரிய பயணம் என்பதனாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர் ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்து, நீங்கள் தான் சாப்பாட்டு பொறுப்பு, தேவையானது நீங்கள் கொடுக்கணும், இந்த சாப்பாட்டை பயணம் முடியும் வரைய மிச்சப்படுத்தி, அதாவது ஒரு எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்து அந்த நம்ம போய் சேர வேண்டிய இலக்கு வரை இதை வச்சுக்கணும். அப்பப்போ மொத்தமாக சாப்பிட்டு மொத்தமாக காலியாக்கிடக்கூடாது.
சரின்னு சொல்லி அந்த பொறுப்பை வாங்கிட்டார். அவருக்கு பேர் சுவைபித் இப்னு ஹர்மலா. எல்லாரும் சேர்ந்து பயணப்பட்டாங்க. பயணத்தினுடைய இடையில சாப்பிட்ற தேவை வந்துச்சு, சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பயணம் பண்ணணும், மறுபடியும் பசிக்குது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நகர்றாங்க. இந்த பயணத்தின் குழுவிலே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் நுஐமான். இவர் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் அதாவது நகைச்சுவை உணர்வோடு உள்ளவர், எதையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் மட்டுமல்ல, ஒரு வெகுளியான மனிதர். நம்முடைய பாஷையில சொன்னால் ஒரு வெகுளியான மனிதர். இவர் நேர போனார், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கூட 2 ரொட்டி தான் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? அந்த சாப்பாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுவைபித்திட்ட. அவர் சொல்லிட்டாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, பயணக்குழுவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது சாப்பிட்டுக்கணும், மொத்தமாக சாப்பிட்டு காலி அதெல்லாம் சரி தர முடியாது போ அப்படின்ட்டார். எனக்கு நீ மாட்டேங்கிறியா, உன்னை நான் வச்சுக்கிறேன் இனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுஐமான் போயிட்டார். இவங்க போனது ஒரு வியாபார பயணம். போய் ஒரு இடத்துல இறங்குறாங்க, ஒரு பகுதியில் இறக்குறாங்க. வியாபாரம் அதற்காண்டி கொண்டு போன பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விற்பனைக்காண்டி போட்டிருக்காங்க. இந்த நுஐமான் இருக்க ரொட்டி கேட்டார்ல, அவருக்கு வெறுப்பு. எனக்கு நீ ரொட்டி தரமானு சொல்லிட்டல, நீ உன்னை என்ன பண்ணுற பாரு. நேராக போனார், கடை வீதிக்கு போனார். அந்த காலகட்டத்தில் மனிதர்களையும் விற்பார்கள் அடிமைகளாக. கடை வீதி கொண்டு வந்து இதை வாங்கிக்கிறீங்களா, இவர் இவ்வளோ காசு இவ்வளோ காசு ரேட் வைப்பாங்க, அப்படி விற்பாங்க. இவர் போனார் நேர. இந்த மனிதர் போய் கடை வீதி நடுவில் நின்று சொன்னார், என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறான், அவரை யார் வாங்கிக்கிறான், நல்ல திடகாத்திரமான அடிமை, என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பாரு, நல்ல கொஞ்சம் ஆஜானு பாகமான உடல் கட்டு உள்ளவர், வாங்கிக்கிறீங்களா, யார் வர்றா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 4-5 பேர் வியாபாரம் பேச முன்னே வந்தாங்க. இவ்வளவு காசு தரணும் அப்படின்னு சொல்லி பேச்சையும் போட்டார். சரின்னு சம்மதத்துக்கு வர்றாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் போய் அவரை கூப்பிட்டீங்கன்னா நான் அடிமை இல்லைன்னு அவர் சொல்லுவார், ஆனால் நீங்கள் நம்பக்கூடாது, அவர் உண்மையிலே அடிமை தான். அவருடைய நோய் என்னன்னா, எங்கே கொண்டு போய் நான் வியாபாரத்தை கொண்டு போனாலும் நான் சொன்னால் அவர் இல்லை இல்லைம்பார், அடிமை இல்லை அடிமை இல்லைம்பார். ஆனால் அவர் உண்மையிலே அடிமை தான். வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக செய்தது. இது முடிஞ்சு நேராக தன்னோடு சேர்த்து அந்த வியாபாரிகளை கூட்டிட்டு போறாரு கூடாரத்துக்கு. அங்கே உட்காந்துருக்காரு அவர். யார் ரொட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, சுவைபித். நுஐமான் சொன்னா, அந்த உட்காந்துருக்கா பாருங்க, உங்கள்கிட்ட வித்தவர் அந்த அவர் தான் அடிமை, போய் கூட்டுக்குங்க அப்படின்ட்டார். ஒரு விகடகளி இவர். சொன்ன உடனே நேராக போய், அப்பா வாப்பா, உங்களை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். எதுக்கு நீ என்னை காசு கொடுத்து வாங்கினீங்க? ஆமாம், நீ இனிமேல் எங்களுக்கு அடிமை. ஐயா, நான் அடிமை இல்லை, தெரியும், உங்கள் எஜமா ஏற்கனவே சொல்லிட்டாரு என்கிட்ட, உனக்கு உரிமையாளர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ எப்படி தான் சொல்லுவேன்னு, நீ எங்கூட வந்தாவணும். இல்லை இல்லை, நான் அடிமை இல்லை, என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு உன்னை கூட்டு போகிறது தான் முடிவு கூட வந்துட்டோம், கிளம்பு அப்படின்னு சொல்லி வியாபாரிகள்லாம் தூக்க ஒரு விதமான அங்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டு போச்சு. அவரு கேட்டு, என்னடா இது விவகாரமாகி போச்சு, இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே என்று அவர் பதட்டப்பட, கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சபையில் வந்து என்னங்கன்னு விவரம் கேட்க, இந்த மாதிரி இவரை வாங்கிட்டு போகிறோம். ஐயோ, இவர் அடிமைலாம் கிடையாது, என்ன பிரச்சனைனா வரும்போது இவருக்கும் அவருடைய தோழருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அவர் கேட்ட ரொட்டியை இவர் கொடுக்கல போல தெரியுது. அதான் விவரத்தை கேட்டது பார்த்து தெரிஞ்சு கொண்டது. விடுங்கன்னு சொல்லி அந்த வியாபாரிகளிடத்தில் பேசி சரி கட்டி அனுப்பியதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வெகுளியான மனிதர். அந்த வெகுளியான மனிதர் செய்த அந்த வேலையும் கூட அவருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டது. இது அங்கு சுற்றி இருந்தவங்களுக்கு அது ஒரு நகைச்சுவையாக தெரிந்தது, பெருசாக அதை கண்டுக்கலை. ஏன்னா அந்த நுஐமான் இயற்கையிலேயே அவர் ஒரு நகைச்சுவை உணர்வோடு உள்ளவர். இதை தாண்டி விளையாட்டுக்கு கூட நாம் பல நேரங்களில் சில சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒருத்தருக்கு பதட்டத்தை கொடுத்துட்றோம் பேச்சினால, அல்லது நம்முடைய செயல்னால, அல்லது அவருடைய பொருளை எதையாவது ஒன்று எடுத்து வைக்கிறதுனால. இதை செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் தடை செய்கிறது. ஏனென்றால் அது அந்த மனிதருக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் செய்யக்கூடிய அநீதமாக ஆகிவிடலாம். எனவே தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் எச்சரிக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக.